விதமான நோய் எதிர்ப்பாற்றல். அந்த வகையான அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை உயர்த்துவதற்கு ரொம்ப அவசியமான ஒரு சத்து வந்து விட்டமின் சி. அந்த விட்டமின் சி சத்தை நேச்சுரலாக இயற்கையாக நமக்கு கொடுத்த கனி வந்து நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனி வந்து நம்ம அதுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும். அந்த புளிப்பு சுவைக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் சி சத்து தான். அதை தொடர்ச்சியாக நம்ம அவ்வப்போது சாப்பிட்டுட்டு வர வர நமக்கு வந்து முதல்ல இந்த வெளியே சுற்றுப்புறத்துலேருந்து வரக்கூடிய கிருமிகள், இப்போ நம்ம ஒரு இடத்துல பயணம் பண்ணுறோம், நம்ம பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் வந்து பக்கத்தில் சீட்லேயோ இல்லை இப்போ அருகாமையிலையோ யாருக்கோ ஒரு நோய் தொற்று இருக்கலாம். அவருக்கு ஏதாவது ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நுண்ணுயிரிகள்னால ஒரு காய்ச்சலோ உடல் நல குறைவோ இருக்கலாம். அந்த கிருமி காய்ச்சலை பறந்து வந்து நம்மளை தாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போ அந்த வாய்ப்பு இருக்கும்? நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும் பொழுது. அவர் ஒரு தும்முறாருன்னா அந்த தும்மல்ல இருந்து வர